பழமொழி சொல்லுவாங்க. ஏன் நகரத்திலே சொல்லுவாங்க, வாயை கொடுத்துட்டு வேற ஒரு மேட்டரை புண்ணாக்கியாதரான்னு சொல்லுவாங்க. ஆமாம், சும்மா இருந்தது வெறுவாயில் மெல்ல போய் மூஞ்சி முறையெல்லாம் உட விட்டு கிடக்கிறாங்க. யார்? முன்னாள் ஆட்சியாளர்கள். இன்னும் சொல்லப்போனால் திராவிட மாடல், இன்னும் சொல்லப்போனால் திராவிடர் கழகம் என்ற ஒரு அழிவு சக்திகள் தான். ஆமாம், 2 திராவிடனும் திருட்டு பேர் தான். இது என்ன பச்சையாக சொல்லலாம், உரிமையில் கூட சொல்லலாம். ஆமாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து ஒரு 75 வருஷமாக ஒரு தமிழ்நாட்டை போய் எப்படியெல்லாம் ஒரு இருண்ட கண்டம்னு சொல்கிற மாதிரி இருண்ட உலகத்தில் தள்ளி வச்சுருக்கிறாங்கன்னா, எப்போ பார்த்தாலும் மத்திய அரசிட்ட மோதுகிற மாதிரி. அது மத்திய அரசு இந்தியெல்லாம் வச்சுக்கிட்டு வெங்காயம் விளக்கெண்ணெயை தூக்கி சட்டியில் போட்டு பண்ணி மோர் குழம்பு வச்சு கொடுத்த மாதிரி எதாவது பண்ணிகிட்டு இருப்பான். நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கட்சி இல்லாமல் அதுவும் அந்த இயக்கம் தான் நம்மளை வந்து வாழ வச்சது. ஜட்டி போட்டது, மணியம் போட்டது, துண்டு கட்டினது, வேஷ்டி கட்டினது, புடவை சட்டை கட்டுறது எல்லாமே அவங்க தாங்கிற மாதிரி ஒரு கற்பனையை ஒரு மித்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. ஆமாங்க, இதனால் என்னாச்சுன்னா ஏமாற்றி வச்சு இன்றைக்கி வந்து ஜாதி மதம் அரசியல் எல்லாத்தையும் விட்டு எறிஞ்சு எல்லாம் வயசு வித்தியாசம்லாம் அடித்து கொண்டு வந்து உட்கார வச்சா. இப்போயும் அடங்க மாட்டான் பாருங்க. எல்லா கட்சியெல்லாம் கொத்து கொத்தாக போயிட்டுருக்கு. ஏதோ அதிமுகவில் தான் கொத்து கொத்தாக போயிட்டுருக்கு நினச்சிட்டு இருக்கோம். சுத்தமாக முகந்தி இப்போ விஜய் என்ன பண்ணிட்டாருன்னா, முகம் தெரியாத மனிதர்கள், பேரே இல்லையா விஜய் நிற்கிறேன் எல்லா இடத்துலையும். ஆமாங்க, பேர் கிடையாது, ஊர் கிடையாது, சிஎம்கே தெரியும், மனையன் தெரிய வேண்டியதில்லை. விஜய் நிற்கிறேன் யாராருன்னா நான் கட் பண்ணுவதற்கு வசதியாக இருக்குது. எங்கள் தாத்தானால தான் ஜெயித்தேன், எங்கள் அப்பானால தான் ஜெயித்தேன், என்னால் தான் ஜெயித்தேன், ஒரு கதையில் என்னால் தானே ஜெயிச்சுக்கேன். நான் தப்பு தண்டை பண்ண பிச்சு விடுவோம். என்ன அவன் கழகங்களில் பண்ணி வச்சுருக்கிறான்னா, ஆளுங்கட்சியாக வந்தவுடனே ஒரு டிரான்ஸ்பரண்ட் வெள்ளை சட்டையை போட்டுக்க வேண்டியது. அதுக்குள்ளே வந்து ஒரு அந்த கட்சியோட கருணாநிதியால் ஸ்டாலினோட படத்தை வச்சுருது, இல்லை ஜெயலலிதா அம்மா எம்ஜிஆர் படத்தை வச்சுக்கிறது. அப்புறம் வந்து வந்ததில் தடவி ஒரு கார் வாங்க வேண்டியது, அதில் ஏறி உட்காந்த வேண்டியது. பிந்தி ஒரு 3 பேர், முந்தி ஒருத்தர் கூட வச்சு டிரைவர் வச்சு இறங்கணுன்னு கதவை திறந்தோன்னே போய் கீழே திறந்து விழ வேண்டியது. அந்த பணத்தை கையில் தொட மாட்டார். சடங்குலேருந்து காது குத்திலேருந்து எல்லாத்தையும் தூக்கி பணம் கொடுக்கறது. அப்புறம் போய் அந்த ஏரியாவில் உள்ள தெருவோர கடைகள் வீடு கட்டினா போய் மாமூல் கேட்குறது, போலீஸ் ஸ்டேஷனில் கூப்பிட்டு சொல்கிறது. அதே நம்ம இதை பார்த்துங்க தலைவா அப்படின்னு ஆஸ்பத்திரிக்கு போய் ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது. இது மாதிரிலாம் பண்ணால் தான் ஆளுங்கட்சி என்ற ஒரு மூட நம்பிக்கையை வளர்த்து வச்சு தொலைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம தம்பிகள் இதே மாநில எம்எல்ஏ ஆஃபீஸில் போய் உட்காந்துக்க வேண்டியது, கையங்காலம் ஆட்டிக்கிட்டு உட்காந்துக்க வேண்டியது. அங்கே மாவட்ட செயலாளராக போய் உட்காந்துக்க வேண்டியது. அதை எம்எல்ஏஸை பைபாஸ் பண்ணிவிட்டு இவங்களே டீல் பண்ணி என்னால் தானே வந்தேன், ஒன்னாலே வந்தான் விஜய் என்ற ஒரு தனி மனிதனால் வந்தான் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். அதான் இப்போ திருத்துறைப்பூரில் போய் ஸ்கூலில் போய் இன்ஸ்பெக்ஷன் பண்ண போகிறது, அப்புறம் அங்கே போய் அதிகாரிகளை மிரட்டு இது மாதிரி பண்ண ஆரம்பித்தோன்னே என்னாச்சுன்னா, உங்களால் வரவில்லை, விஜய் என்ற ஒரு தனி மனிதனால் வந்துச்சு, நம்ம போனால் ஒரு அசிஸ்டண்ட் ஆஃபி ஒட்டிகளமை தவிர வரவில்லை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது தம்பிகள். என்னாச்சுன்னா அந்த கலாச்சாரத்தை வளர்த்தது யாரும் திராவிட கழகங்கள். ஆமாம், எல்லாமே பண்ணி வச்சுட்டாங்க. ஏன்னா அப்புறம் என்னதான் கட்சியெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்குன்னா இல்லைன்னா போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். இது வந்து இன்னும் ஒரு 33 வருடம் சொன்னார். 33 வருடம் திரைப்பட உலகத்தில் இருந்தேன், இன்னொரு 33 வருடம் உங்களுக்கு உழைக்கிறதே வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. எல்லாம் டிரான்ஸ்பரண்ட்டாக போயிட்டுருக்கு. இது ஒரு விஷயம். ரெண்டாவது என்னென்னா, உதயநிதி அடிக்கடி இந்த சின்ன பிள்ளைய வெள்ளாமல் வீடு வந்து சேராதும்பாங்க. இந்த ஆளை தூங்கு மூஞ்சி விடியா மூஞ்சி இந்த ஆளை கொண்டு போய் எதிர்கட்சி தலைவரை உட்கார வச்சு ராஜமாதா இருக்காங்கல்ல, தான் புள்ள வரணும் கட்சி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு முடிவுரை எழுதிக்கிட்டு இருக்காங்க. என்ன செய்யறாரு, என்ன சோபா மாடல் ஆச்சு. ஏன்னா சோபா வாங்க மாட்டான், அவ்வளோ பெரிய எம்எல்ஏ அவ்வளோ பெரிய கட்சி நடத்தின சோபா வாங்க மாட்டான். எப்பொழுதுமே சனாதனத்தை அவங்க என்ன அப்படி தான் ஒரு சோபா கூட வாங்குறத இன்னொருத்தன் கொடுத்தா பண்ணுங்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்க மிஸ்டர் உதயநிதி அவர்களே. வேணாம், இது வந்து இதுக்கு மேலே வார்த்தைகளை கையாள வேணாம். இந்த வார்த்தையை நோட்டு இதை கொண்டு எங்கே கொண்டு விட்டுவிடான்னா பாய்கள் ஐயுஎம்எல் 60 வருஷமாக இவங்க கூட ட்ராவல் பண்ணுறான். 60 வருஷமாக பண்ணி இன்றைக்கி வந்து எனக்கு சோபாவுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய ஆகிப்போச்சு. வாடகைக்கு எடுத்து வந்தையா, ஒரு பெரிய மனுஷன் வந்தால் பண்ணுறது இல்லையா, அது மாதிரி பண்ணையா. விஜய் வந்து எங்கள் கட்சி ஆஃபீஸ்க்கு வந்தார், உங்கள் ஸ்டாலின் எந்த கட்சி ஆஃபீஸ்னா போவார், எப்போ என்ன போய் பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக பண்ணிகிட்டு இருப்பார் பண்ணார். இப்போ அதை விட என்னாச்சுன்னா, சட்டசபையில் வந்து சொல்கிறாரு சிவசங்கர், அதாவது செந்தில் பாலாஜி இடத்த பூர்த்தி போக்குவரத்துறையில் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி வந்தாருன்னு சொல்ல அவர் சொல்கிறார், உங்களுக்கும் எங்களுக்கும் 15 லட்சம் 16 லட்சம் தான் எனக்கு வாக்கு வித்தியாசம். அதை விட இந்த முட்டா அந்த தூங்கு மூஞ்சி இருக்குல்ல அந்த மூஞ்சி சொல்லிச்சு,
65% மக்கள் உங்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். உங்கள் ஒப்பனுக்கும் உனக்கும் எதிராக இருக்கிறவன் தான் 68% 70% மறந்து பண்ணார். திருப்பி அடித்தாக்கா, அதாவது அந்த வாயை கொடுத்துட்டு அந்த மேட்ரை புண்ணாக்குற மாதிரி அப்பயே சொன்னாங்க இருக்கிறோம்ல சொல்கிறாரு. அப்போ டாக்டர் அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர் சொல்கிறார், ஐயோ 25 கட்சி இருந்து தொலைஞ்சிக்கையா, அதுலேயும் தனியார் நின்று ஜெயிச்சது கம்பேரெல்லாம் பண்ணி தொலையாதையா. இப்போ எல்லா பேரும் உருவிட்டான், கை போயிடுச்சு, காலு போயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. வைகோ 26 கிளியர் பண்ண போகிறாரு. இடதுசாரிகள் போயிட்டாங்க, விடுதலை சிறுத்தைகள் போயிட்டாங்க, ஐஎம்எல் விட்டுட்டு போயாச்சு. இப்போ யார் கூட சேரணும்னு பண்ணியிருக்கிறான்னா சீமானை அதான் இருக்கிறாரு. சீமானை கூப்பிட்டு வாப்பா அப்படின்னா அந்த அண்ணாமலை கூப்பிட்டு அவர் ஒரு கலப்பை கிளப்பிது. இவங்க 2 பேரும் சேர்ந்து பாஜக கூட போகிறதா வழி. இதை குறித்து வச்சிங்க, இது எப்போதும் செய்வாங்க. அவர் நாட்டின் உரிமை அவனை செருப்பாலை விளக்க மாத்தலை அடித்து 2-3 தடவை டிஸ்மிஸ் பண்ணாங்க கவர்மெண்ட்டு. யார் டிஎம்கே கவர்மெண்ட்டை காலி பண்ணது எவனும் கிடையாது, காங்கிரஸ் தான் பண்ணாங்க. எமர்ஜென்சி போட்டு சயின்டிஃபிக்காக விஞ்ஞானபூர்வமாக ஊழல் பண்ணோன்னு உரி போனீங்க. எதுக்குன்னா அவங்கள வச்சாதான் ஓம் பொழப்பு ஆடுங்கிறது உங்களுக்கு தெரியும். ராகுல் காந்தி காமிச்சாதான் ஓம் பொழப்பு. அது ரொம்ப நாள் சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை யார் ஸ்டாலின் உதிர்த்த முத்துக்கள் இப்போ அது வந்துருச்சு. அக்கா டிஆர் பாலுன்னு ஒரு நண்பர், அவர் ஸ்ரீபெரும்பூர் எம்எல்ஏ கொண்டு வந்து எங்கள் டி நகரில் ஒன்று வச்சுருக்கலாமா, எதுக்கு அந்த கலெக்ஷன் போக்குவரத்து அனுப்பி அறிவாலயத்தில் போடணும். அந்த ஆள் தாங்க உலகத்திலே இருக்கிற அந்த சேது சமுதிர திட்டத்தை போய் காசை அடிச்சு விட்டு சுப்பிரமணிய சாமி போய் கேஸை போட சொல்லி என்னை குடிச்சோரை அடிச்சு வச்சுருக்கேன். அவன் போட்டிருக்கேன். அந்த டிஆர் பாலு என்ன பண்ணாருன்னா இங்கே உட்காந்துப்பார் டி நகரில். ஸ்ரீபெரும் உனக்கு என்ன வேலை, அடுத்த நாள் பாரு வெறிச்சோடி கடை காலி பண்ணிட்டு போயிட்டான். நம்ம ஒரு தடவை போயிருந்தோம் பார்க்குறது. அவர் சொல்லிட்டாரு, இந்த கட்சிக்காரன்னா அங்கே ஒரு ஏழுமலைன்னு ஒரு ஆள், இந்த ஏழுமலை பாருங்கள் இப்போ யார் ஸ்டாலின் போட்டோவே இல்லாமல் பண்ணிக்கிட்டு, யோ நீ என்ன ஒன்று போட்டு கிடக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த போஸ்ட்டை பாருங்களாம் பண்ணி வச்சார். சொல்லிட்டார். அவர் அங்கே இருந்து வர்றார். வந்தோன்னே யோ யாரையா நீ அப்படின்னா அவளை ஒரு பண்ணையாருன்னா வேணாம், சமுதாயத்தை பேசக்கூடாது, சமுதாயம் நல்ல மனிதர்கள், அந்த சமுதாயத்தினால பெரிய ராஜ பரம்பரை, ஆண்ட பரம்பரை, நோண்ட பரம்பரைன்னு சொல்லிவிட்டு யாரையா நீ போய் வழியா அப்படின்னா ஒரு எம்பி பேசலாமா? அது இன்றைக்கி ஆங்கிலத்தில் இது இருக்கும், அதாவது பழமொழி என்னென்னா தாடாட்டான தான் தசையாடுன்னு சொல்லுவாங்க. இங்கே என்னாச்சுன்னா அது ஆங்கிலத்தில் பிளட் இஸ் திக்கர் தான் வாட்டர் வரும். அதுபோல் யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வரும்னு சொன்னோம். அது ஆங்கிலத்தில் எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் டைம் டு பார்க் அண்ட் பைட்ன்னு வரும். ஒவ்வொரு நாய்க்கும் ஒரு நேரம் இருக்கிறது, அது கடிப்பதற்கும் குலைப்பதற்கும் சொல்லுவாங்க. இன்றைக்கி போய் டிஆர் பாலு ஆஃபீஸுக்கு போனோடனே கேட்க பார்த்தும்பி வாப்பா அப்படின்னாரு. யோ நீ யாரியா ஸ்ரீபெரும்புதூரில் உள்ளாளியா, அடுத்த நாள் காலி பண்ணிட்டு விட்டாங்க, வெக்கமா இல்லை? இப்போ இந்த அடுத்தருந்து எம்பி சீட்டு கேட்க போகிறோன்னா செருப்பு விளக்க மாத்தலை அடித்து எல்லாமே வாயில் கப கொடுத்து விரட்டி விட்ருவாங்க. வேணாம் பெரிய மனுஷன் மூடிட்டு உட்காந்து இந்த துரைமுருகன் போய் ஒரே ஒரு சொல்லி சொன்னீங்க விரட்டி விட்டாங்களோ அந்த மாதிரி ஆகிடும்.